தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு சீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு சீயன் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுசோறு பொங்கி வரும் பொங்கல் இது. பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி அறிதலாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா மக்களால் இயல்பாக கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல். பொங்கல் திருவிழா 4 நாள் கொண்டாடப்படுகிறது. அதை பற்றி பார்ப்போம். போகி தமிழாண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று, அதாவது பொங்கல் திருநாளில் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழையவற்றையும் பயனற்றவையும் விட்டெறியும் நாளாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். தைப்பொங்கல் ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையிலிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி அறிதலாக கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். மக்களின் வாழ்வில் ஒன்றிய பசுவுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பதாலும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக கொண்டாடுகின்றனர். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும். காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4வது நாள் இடம்பெறும் விழா ஆகும். இப்பண்டிகையின் நிகழ்வுகளில் உற்றார், உறவினர், நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் என்பன அடங்கும். எனவே இப்பொங்கல் விழாவை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் பள்ளியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா விழாக்களிலும் சிறந்தது இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விளையிறேன். ஏன்னா நம்ம கொண்டாடுற திருவிழாக்கள்லேயே பார்த்திங்கன்னா இயற்கையோடு இயந்து இயற்கைக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காத ஒரே ஒரு திருவிழான்னு பார்த்திங்கன்னா அது பொங்கல் தான். இதில் பயன்படுத்துகிற பொருட்கள் அனைத்துமே இயற்கையிலிருந்து வந்தது, இயற்கையோடு மடியக்கூடியது. நம்ம பயன்படுத்தியதுக்கு அப்புறம் இது எந்தவித சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தாத பொருட்கள் தான் இதில் பயன்படுத்தணும். அந்த வகையில் மிக சிறந்த எடுத்துக்காட்டான திருவிழா காலங்காலமாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டிருக்கு. அதை கொண்டாடுறதுல மிகுந்த சிறப்பு, பெருமை அடையணும். இந்த பெருமையை நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்லணும். அடுத்த தலைமுறையும் இதை பற்றி அறியணும். தமிழரோட பண்பாடு என்ன, அவங்க எப்படி இயற்கையோடு இயந்து இருந்தாங்க, எப்படி இயற்கைக்கு நன்றி சொல்கிறாங்க, விலங்குகளுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி இதோட முக்கியத்துவத்தை அறிவிச்சு அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு செல்றதுக்கான வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். நம்மளோட தமிழ் கலாச்சாரம் ரொம்பவும் பழமையானது, ரொம்பவும் மிகவும் உயர்ந்தது. எந்த ஒரு கலாச்சாரத்தோடும் இது உயர்ந்தது. நம்ம மேற்கத்திய கலாச்சாரம் சிறந்ததாக நமக்கு தோணலாம். ஆனால் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளோட கலாச்சாரத்தை பார்த்து உயர்ந்து போகிறாங்க. ஆனால் அதோட மதிப்பு நமக்கு தெரியாமல் போயிட்டுருது. அது அடுத்த தலைமுறைக்கு இன்னமும் மோசமாக தெரியாமல் போயிடக்கூடாது
அப்படிங்கன்னா இந்த மாதிரி விழாக்களை கொண்டாடி அது ஏன் கொண்டாடுறோம்னு சொன்னோம்னா தான் அது மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு செல்லும். அந்த வகையில் அந்த ஒரு கருத்தை நம்மளால் முடிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் பரப்புவோம். இந்த பொங்கலை நல்லா கொண்டாட வைப்போம். இந்த பொங்கலை பற்றி பேசுகிறவங்க சொன்னாங்க, ப்ரேயரில் சொன்னாங்க, விவசாயிகளோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாகி கொண்டே போகுது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனே சிவம் தான் சொன்னாங்க. உழவு தொழில் கிடையாது, உழவு அதோட ஒரு படி மேலே. அதனால் அதை பிரித்து அப்புறம் தொழில்னு சொன்னாங்க, உழவுக்கும் தொழிலுக்கும். அந்த மாதிரி உழவு தொழில் எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு சேவை, அது ஒரு சர்வீஸ். அதை செய்கிறவங்கள போற்றாமல் விட்டோம்னா நம்ம நாடே எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதையும் நம்ம மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். எவ்வளோதான் காசு பணம் கையில் இருந்தாலும் இந்த உழவன் விளைவிக்கிறத வச்சு தான் நம்ம உயிர் வாழ்கிறோங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ இந்த திருவிழா அதையும் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரு வாய்ப்பாக கருதி நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இந்த தருணத்தில் நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் எல்லோருக்கும் பொங்கல் உழவர் தின திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. யாரு பொங்க வச்சாலும் அது பொங்கல் போல வருமா? யாரு பொங்கல் வச்சாலும் அது சிஸ்டர் பொங்கல் போல வருமா? பச்சரிசி போட்டு புது வெல்லம் போட்டு பொங்கல் சோறு ஆக்கணுமே. முந்திரிய போட்டு ஏலக்காய தூவி பொங்கல் சோறு பொங்கணுமே. நெய்ய கொஞ்சம் ஊத்து இலையில் எடுத்து போடு, பொங்கல் பொங்கல் பாடு நல்லா பாடு. யாரு பொங்க வச்சாலும் அது பொங்கல் போல வருமா? யாரு பொங்கல் வச்சாலும் அது சிஸ்டர் பொங்கல் போல வருமா? செஞ்சாண்டு இங்கு அணி பொங்க குதூகலம் இருந்துடுச்சு. இந்த ஆண்டு இங்க நாங்க வந்தோம் பொங்க, கொரோனா கெடுத்துடுச்சு. ஆனாலும் நாங்க வச்சம் பாரு பொங்க, மாடி ஏறி பொங்கல் பாரு. யாரு பொங்க வச்சாலும் அது பொங்கல் போல வருமா? யாரு பொங்கல் வச்சாலும் அது சிஸ்டர் பொங்கல் போல வருமா?